காலைல நீ என்ன எழுப்பி விடணும், நான் உன்னை எழுப்பி விட வேண்டிய நிலைமையில இருப்பீங்க. இதனால உள்ள பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்குப்பா. இப்போ உள்ளதுலயே உள்ள வேலையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? வாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடுக்க போறோம்னா டெய்லி லைஃப் vlog. நேற்றைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசி டெய்லி லைஃப் vlog நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், காலையில் 7:30 மணிக்கு எழும்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஆளு சொல்லிட்டு எழும்பவே இல்லை. இவ்வளோ நேரம் பட்டு தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களை எழுப்பி டீ போட்டு குடிச்சிட்டு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறோம், சரியா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். வணக்கம்ல மாப்ள. ஹலோ. வேற இன்னொருத்தவங்க வந்து கூட்டுக்குள்ளாடி தான் இருப்பாங்க. நம்ம கூட்டுக்குள்ளாடி இருக்கிற இவங்க. ஓகே வாங்க, வந்து என் பொட்டாட்டி எழுப்பிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு 9 ஆக போகுது. ஒருத்தர் எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, சரியா? எலும்பிடி எலும்பிடி, ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி. காலைல நீ என்ன எழுப்பி விடணும், நான் உன்னை எழுப்பி விட வேண்டிய நிலைமையில இருக்கேன். எல்லா வீடியோலயும் நான் தான் எழுப்பியிருக்கேன், ஒரு வீடியோல எழுப்புறது தப்பு இல்லை. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அவளை எழுப்பிட்டு உங்களுக்கு ஏண்டா என்னடா இப்படி போறாமே? பணிவுனே ஓவர் ஆட்றானே. போயிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேட் ஃபுட். அது ஃபர்ஸ்ட் ஃபுட்டை எடுக்கணும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஒன்றும் பண்ண வேண்டாம். டெய்லி அவங்களோட பாத்திரத்தை கழுவணும். நீங்க குளிக்கிறீங்களோ இல்லையோ பாத்திரத்தை கழுவணும். காமெடி பண்ணாத. அதுக்காக முந்தின நாள் இருந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு, என்னடா இது ஓவரா இழுக்கிறான். நேற்றுக்குள்ள ஃபுட்டையும் போட்டுட்டு இதுல ஒரு இது இவங்களுக்கு நான் வச்சிருக்கேன், இந்த அளவு வச்சிருக்கேன். இனி தண்ணி வைக்கணும். இங்க பாருங்க, இந்த குட்டி புழு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ரொம்ப தெரியும் எல்லாருக்குமே வெயில் இல்ல, ஆனா நம்ம அவங்களுக்கு கூலிங் வாட்டரும் வைக்கணும். என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. இது வந்து நார்மலா நேத்து நைட்டே நான் சூடு பண்ணி வச்ச தண்ணி. அதுக்கு கூட ஐஸ் கியூப். இந்த டைம் ஐஸ் கியூப் கொடுக்கலாம். சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க. இதனால உள்ள பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்குப்பா. வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இதை நாங்க இன்னும் இன்ட்ரோ பண்ணல, இதை சீக்கிரமே இன்ட்ரோ பண்றோம். இங்க பாரு, ஃபுட்டை எடுத்து வச்சிடணும். இது வந்து காத்து படாம தான் வைக்கணும், அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அவ்வளவுதான், முடிச்சு நம்ம டீ குடு 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 குடு. போட்டி முக்கிய வட்டியே. ஆஹா, ஆசம் டீ. என்னை விட பரவாயில்ல. ஓகே, டீ குடிச்சிட்டு வரோம், சரியா? கைஸ், அப்போ காலையில ஃபுட் என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா, தின்னு, என்ன வேணாலும் தின்னு. கம்பு கூழ். சரி, கம்மங்கூழ் எப்படி பண்ணணும்? மாவு ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கம்பு மாவு இருக்குல்ல, அது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்து, பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்டி நார்மல் பிளைன் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அடுப்புல வந்து தண்ணி ஊத்தி இதை மிக்ஸ் பண்ணதை அதுல ஊத்தி நல்லா கிண்டிட்டே இருக்கணும். அப்ப இப்படி வரும், இந்த மாதிரி வந்துடும் குழு குழுன்னு. பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டு தைரியமா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்டா உனக்கு. அதுக்கப்புறம் உள்ளதை நான் இப்ப காட்டி தரேன் உங்களுக்கு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? தம்பி சும்மா தான் நிக்கிற தம்பி, கட் பண்ணிதான். அசிஸ்டன்ட் வேலை எல்லாம் பாரு தம்பி. டார்ச்சர் 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 பண்றான். எதுக்கு கூழ் குடிக்கிறோம் அதை சொல்லு. இப்ப நம்ம ரொம்ப குளிரெல்லாம் இருக்கும், அதான் கூழ் குடிக்கிறோம். ரொம்ப வெயில் தாங்க முடியல, அது எங்க வீட்டுல ரொம்ப ஷார்ப்பான
சிசர் இருக்கு. இப்போ பாருங்க ஒரு இதுல வெட்டிடும் பாருங்க. பாத்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா? யார் அப்படி ஆக்கி வச்ச? நீ தான் ஆக்கி வச்ச. எல்லாத்துக்கும் இதை தான் எடுக்கணும். ஜில்ஜினுக்கு வெட்டணுமா இது, மீசை இங்க ஏதாவது எடுக்கணுமா இது, எல்லாத்துக்கும் இது. அப்படின்னா இப்படிதான் ஆகும். எக்ஸ்ட்ரா நீ வச்சுக்கணும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண. தயிர் எடுத்துக்கணும் நம்ம. சரி. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். காலு கடையில இருந்து உருண்டுட்டே கிடைக்கும். தண்ணி ஆட் பண்ணி அப்புறம் என்ன பண்ணணும்னா இதுல நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கணும். இப்போ எங்க 2 பேருக்கும் இவ்வளவு எடுத்துக்கலாமா? நம்ம எப்படி அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம்ல. சில்லி கேர்ள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? ஸோ நான் இப்போ எல்லாம் எடுத்துருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும், சாரி தயிர் வேணும். ஓகே, அதில் பத்தலை, அதனால நான் பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டேன். தேவையான சால்ட் போட்டுக்கணும். இது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதுக்கு கூட நான் இல்லியும் பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் 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 மிக்ஸ். அவ்வளோதான். இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து மாங்காய், மோர் வத்தல் அது உண்டுல அது, அதுக்கப்புறம் ஊறுகாய். ஓ குடிச்சிட்டோம். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. Thank you so much. ஆரம்பிக்கலாங்களா? வாங்க நம்ம கூழ் குடிப்போம். இப்போ உள்ளதுலேயே இன்னைக்கு உள்ள வேலையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? வாங்க இங்கே பாருங்க, காதில் அழுக்கெடுத்து இவங்களை குளிப்பாட்டுறது. இந்த சூடு டைம்ல எல்லாம் ஒரு 3-4 நாளைக்கு ஒரு குளிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. நமக்கே இவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னா அப்போ அவங்களே எவ்வளோ ஹீட்டாக இருக்கும். 3-4 நாளைக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டிக்கலாம். இப்போ பாருங்க அவன் என்ன பாடுபடுத்துறான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இவ்வளவு அது இப்படி இருப்பா பண்ணடி. ஓகே, பார்த்தீங்களா எப்படி இருந்த காது இப்போ எப்படி ஆயிட்டு. ஒரு சைடுக்கு நான் எங்கள் விசரத்துக்கு கொட்டிட்டேன், அடுத்த சைடும் க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்களை குளிப்பாட்டுறது. இவங்களை குளிப்பாட்டுறது இங்கே வச்சு தான் குளிப்பாட்டணும். சரி ஓகே, என் பொம்பளை பிள்ளை குளிக்கிறது நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாம், அப்புறம் வாங்க. இந்த குளிப்பாட்டுற விஷயத்திலே என்னன்னா இவன் தான். அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. இப்போ பாருங்க எப்படி படுத்துருக்கான்னு பாருங்க. தொட்ட விட மாட்டான், இறுக்கி பிடிச்சிட்டு படுத்துருப்பான். கை எடுத்தேன்னா குடுகுடுன்னு ஓடிடுவான். ஓடுவாங்க பார்த்தீங்களா? இவன் இருக்கானே என்ன ஒரு பாடா படிச்சுட்டு என் மூஞ்சி விசரவை பார்த்தீங்களா? மெயினா நீங்க ஆம்பளை பூனையை குளிப்பாட்டும் போது அவங்களோட யூரின் போவாங்கல்ல, அந்த ஏரியாவை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணும். நம்ம ஸ்டாண்டு போடுவோம். ரெண்டாவது விஷயம் வந்து இவங்க க்ளீனாக வச்சுப்பாங்க, இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இவன் ஆள் வேற ஏக்கும். இந்த கூட்டத்திலேயே ரவுடி நார்கா அவளுங்களுக்கெல்லாம் கூட நான் தனியா எடுத்துட்டேன். இவளெல்லாம் முடியாது தனியா எடுக்கிறது. இங்க பாருங்க, டேய் சும்மாறா, குளிப்பாட்டுறதுதான் கஷ்டம். இங்க பாரு, டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ரொம்ப சாஃப்டா குளிப்பாட்டுங்க, ரொம்ப ஹார்டா குளிப்பாட்ட கூடாது. முடிஞ்சுமா? ஓகே, இன்னைக்கு எங்க 3 பேரையும் குளிப்பாட்டி ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. கொஞ்சம் கழிச்சு வரோம், சரியா? பை. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். இத்துடன் குளியல் காட்சிகள் நிறைவடைந்தன. அடுத்து இன்னும் குளியல் காட்சிகள் அடுத்த வாரம் பார்க்கலாம், சரியா? டாடா. இன்னைக்கு மதியம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிப்பாட்டிட்டு அப்படி ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, அதனால நாங்கள் அப்படியே தூங்கிட்டோம். அப்புறம் வெளியே போகணும் அப்படிலாம் நிறைய பிளான் வச்சுருந்தோம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, அதனால் நாங்கள் தூங்குனதுனால எந்த பிளானுமே நடக்கலை. ஸோ ஈவினிங் எழும்புனா எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட வாங்க, இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ நம்ம டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களெல்லாம் பார்ப்போம். கல் ரெடி, தோசை சுடணும், தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தோம் தெரியுமா? வெளியே போகணும், இந்த வீடியோஸ் எடுக்கணும், இந்த வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். டோட்டலாக போச்சு. ஏன்னா இவங்களை குளிப்பாட்டுறது ஒரு பெரிய வேலை. ஏன்னா ஒருத்தர் காது க்ளீன் பண்ணணும், அடுத்து குளிப்பாட்டணும், அடுத்து காது க்ளீன் குளிப்பாட்டணும், காது க்ளீன் குளிப்பாடணும். தோசை நல்லா வந்திருக்குல்ல? மட்டும் போதும். தோசை நல்லா இருக்கு.
நீங்க vlog பார்த்திருப்பீங்க. Subscribe to my channel. அடுத்த vlogல அந்த விஷயங்கள்லாம் வரும் சரியா? vlog வீடியோஸ்லாம் போட்டுட்டே இருப்போம். அதெல்லாம் எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஸோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கார்த்திகா. ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சதை பண்ணுவோம்.